ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பிரார்த்தனையை அதிகாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு அன்பர் கணபதி, அந்த அன்பர் என்ன தெரியுமா, குடும்பத்திலே குழப்பம், நெருக்கடிகள், துக்கங்கள் எல்லாம் மனமுடைந்து போய் அங்கங்கே தனித்தனியாக முட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாபாவுடைய பதில் என்ன இந்த பிரார்த்தனையில் பார்ப்போமா? என் அன்பு பிள்ளையே காஞ்சிபுரம் கணபதி, உன்னுடைய குடும்பத்திலே இன்று நெருக்கடிகளும் துன்பங்களும் துக்கங்களும் இருக்கலாம். அதை நினைத்து நினைத்து மனம் உடைந்திருக்கிறாயா? ஆனால் நினைவிலே வைத்துக்கொள், அந்த துக்கங்களும் நெருக்கடிகளும் கூட ஒரு நாள் மகிமையாக மாறுவதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தத்தம் செய்கிறேன். நான் கொடுக்கின்ற அந்த வார்த்தை ஒரு காலம் மாறாது. சத்தியமான வார்த்தைகள். நான் உன் குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். ஒரு மகிமையான குடும்பமாக உன்னுடைய குடும்பம் இருக்கப் போகிறது. அது ஆசீர்வாதம் நிறைந்த வீடாக இருக்கும். நிலையான சந்தோஷம் நிலைத்து இருக்கும் அந்த வீடாக அது மாறி இருக்கும். உங்களை கட்டி போட்டிருந்த அனைத்து கட்டுக்களும் தீய சக்திகளும் இன்று அருந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையிலே புதியதொரு தரிசனம் கிடைக்கும், ஆரம்பமாகும். அப்பா உனக்காக அந்த வீட்டில் குடியிருப்பேன். இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையிலே அனுகூலமான வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். நீ உயிருள்ள கருவியாகி எல்லா நன்மைகளையும் காணும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அமைதியாக இரு, நம்பிக்கையாக இரு. சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். ஒரு காலம் உன்னை சாய விடமாட்டேன். சந்தோஷமாக இருப்பாய். சந்தோஷமாக மற்றவர்களையும் வைத்து கொள்ளக்கூடிய தகுதியும் அந்த சந்தர்ப்பமும் உனக்கு வரும். அதை நான் இந்த வழித்துணை சாயப்பா தருவேன். அல்லாஹ் மாலிக்.